ஹாய் வியூவர்ஸ், இந்த வீட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல், அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டிய கொஷின்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ் பற்றி நம்ம என்னென்ன கொஷின்ஸ் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்து சொல்ல போகிறோம். அந்த கொஷினில் வந்து இதில் வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் ப்ரூஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. புக் ப்ரூஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கொஷின் நம்பர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கான ரிலவெண்ட்டான புக் ப்ரூஃபை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஜெக்ஷன் நீங்கள் தெரிவிக்கலாம். அது மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்குது. அந்த கொஷின் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 33, 34, 62, 74, 115, அதாவது 115, 131, 150, 154, 165, 172. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். புக் ப்ரூஃப் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ எகெயின் ஒன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். 33, 34, 62, 74, 115, 131, 150, 150, 154, 165, 172. ஓகேங்களா? ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் எந்த புக்கோ அந்த புக்கை வந்து நீங்கள் எடுத்து கொஸ்டின்னு அதை ஃபாலோ பண்ணி புக் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் கொஸ்டின்னு அதை ஃபாலோ பண்ணி புக் ப்ரூஃப். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்க அப்படின்னா ஸோ இதுக்கு தகுந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி இதற்குரிய மார்க் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த மார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த ஒரு தகவலை கொடுத்து அந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.